வணக்கம் எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசிக் செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் ஒரு அப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இது இடிசி சப்ஜெக்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் கேட்க்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்னா சால்வ் பண்ண போகிறோம். மற்ற அப்ஜெக்டிவ்ஸ் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், கன்சிடர் டூ எனர்ஜி லெவல்ஸ் E1 electron volt above the Fermi level and E2 electron volt below the Fermi level. P1 and P2 are respectively the probabilities of E1 being occupied by an electron and E2 being empty. P1 P2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ரெண்டு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. ப்ராபபிலிட்டி E1 being occupied by electron and E2 வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க, எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ப்ராபபிலிட்டி ரெண்டோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டோட ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா P2வாக தான் இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இன் அன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் த ஃப்ரீ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன்லியா அல்லது ஹோல்ஸ் ஒன்லியா, டெம்பரேச்சர் ஆஃப் தி செமிகண்டக்டரா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் தி செமிகண்டக்டர். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Ni² எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா T³ டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி செமிகண்டக்டர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் ரிலேஷன் ஃபார் எனி செமிகண்டக்டர் ஃபார் த ரேஷியோ ஆஃப் டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் டு மொபிலிட்டி ஆஃப் கேரியர்ஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனி செமிகண்டக்டருக்கு த ரேஷியோ ஆஃப் டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு மொபிலிட்டி, டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் டு மொபிலிட்டி. ஸோ இது என்ன, இந்த ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் 3 ஆப்ஷனே பார்க்குறப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி செமிகண்டக்டர். இதுக்கு என்ன தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி செமிகண்டக்டர். ஓகேவா? ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், டைரக்ட் பேண்ட்கேப் செமிகண்டக்டர் எங்கே எக்ஸிபிட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி எக்ஸிபிட் ஷார்ட் கேரியர் லைஃப் டைம் அண்ட் தே ஆர் யூஸ்ட் ஃபார் ஃபேப்ரிகேட்டிங் லேசர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. மூணாவது கொஸ்டினுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அஞ்சாவது கொஸ்டின். இப்போ 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்களேன், டியூ டு illumination by light the electron and hole concentration in a heavily doped n-type semiconductor increases by del n and del p respectively if Ni is the intrinsic concentration. அதாவது லைட்டை பொறுத்து டியூ டு illumination ஆஃப் லைட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளுக்கு del n del p எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா, கிரேட்டர் தானாக இருக்குமா, லெஸ் தானாக இருக்குமா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டியூ டு illumination ஆஃப் லைட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே என்ன தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். del n இஸ் ஈக்குவல் டு del p. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு நம்மளுக்கு, del n இஸ் ஈக்குவல் டு del p. ஓகேவா? அடுத்து 1.6 அடுத்த ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயனைஸ்டு அக்செப்டார்ஸ் அண்ட் டோனார்ஸ் இன் செமிகண்டக்டர் ஆர் Na Nd ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் Na greater than Nd and Ni is the intrinsic concentration, the position of Fermi level with respect to the intrinsic level depends on the எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா Na - Nd. ஓகே, ஏன்னா Na தான் நம்மளுக்கு கிரேட்டர் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இஃப் Na greater than Nd அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபெர்மி லெவல் வித் ரெஸ்பெக்டிவ் இதோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா Na - Nd. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து இது ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஏழாவது கொஸ்டின், அண்டர் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் எ செமிகண்டக்டர் with increasing electric field
இன்க்ரீஸிங் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கிறப்போ என்ன இருக்குன்னு மொபிலிட்டி எப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்க. மொபிலிட்டி ஆஃப் த சார்ஜ் கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7வது கொஸ்டினுக்கு இதுக்கு 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், மொபிலிட்டி ஆஃப் தி சார்ஜ் கேரியர் டிக்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி ஆஃப் தி சார்ஜ் கேரியர் இன்க்ரீஸ் ஆகும். மொபிலிட்டி ஆஃப் தி சார்ஜ் கேரியர் டிக்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி ஆஃப் தி சார்ஜ் கேரியர் சேச்சுரேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் சி நம்மளுக்கு என்னது, இந்த ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, ஆப்ஷன் ஏ அண்ட் சி ரெண்டுமே கரெக்டு. வெலாசிட்டி நம்மளுக்கு மியூ இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா மியூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/e அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சி, ஏயும் கரெக்டு சியும் கரெக்டு. ஓகேவா. ஸோ அடுத்து 8வது கொஸ்டின் என்ன கொடுத்து பாருங்கள். A silicon sample is uniformly doped with 10^16 phosphorus atom per centimeter square. ஓகேவா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஆல் த டோப்பன்ஸ் ஆர் ஃபுல்லி அயனைஸ்ட் த மெட்டீரியல் இஸ், என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சிலிக்கான் சாம்பிள் வந்து யூனிஃபார்மாக டோப் பண்ணுறான் இதோட பாஸ்பரஸோட, அண்டு 2 × 10^6 இதோட போரான் ஆட்டம் பெர் சென்டிமீட்டர் கியூபோட. இஃப் ஆல் தி டோப்பன்ஸ் ஆர் ஃபுல்லி அயனைஸ்டு என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்டி பாஸ்பரஸ் வந்து நம்மளுக்கு டோனார் ஆட்டம் என்டி. ஓகேவா, பாஸ்பரஸு என்டி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 10^16. என்ஏ 2 × 10^16 எது கிரேட்டர் தானே இருக்குது, என்ஏ கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ என்ஏ கிரேட்டர் தென் என்டி. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், என்ஏ கிரேட்டர் தென் என்டி, என்ஏ கிரேட்டர் தென் என்டி. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியலாக இருக்கும், கண்டிப்பாக பி டைப் மெட்டீரியல். நமக்கு என்ஏ தான் அதிகமாக இருக்குது, அக்செப்டார் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் இஸ் பி டைப் மெட்டீரியல். அந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ஏ மைனஸ் என்டி. ஸோ அப்போ இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 × 10^16 மைனஸ் 10^16. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10^16 தான் ஆனது, 16 per சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டு. பி டைப் மெட்டீரியல் இது பி தான் கரெக்டு. ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ இது ஒரு வாட்டி புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஸோ நிறையா டிஆர்பி டிஎன்இபி எக்ஸாம்லாம் எல்லாமே கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.